குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நவுன்ஸுடைய டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஸோ நவுன்ஸ் என்னென்ன இருக்குது நவுன்ஸில்? ஃபர்ஸ்ட் வி ஹாவ் காமன் நவுன்ஸ். காமன் நவுன்ஸ். காமன் நவுன்ஸ் அப்படின்றது என்ன? எனி நேம்ஸ் நம்ம ஜென்ரலாக கூப்பிடுறது எல்லாமே we call it as common nouns. எக்ஸாம்பிள், பேப்பர், பென், டேபிள், சேர், அனிமல்ஸோடைய நேம்ஸ் இருக்கும்ல, லைக் கேட், பேட், ரேட். ஸோ ரைமிங்காக சொல்கிறதுக்காக கேட், பேட், ரேட் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா காமன் நவுன்ஸ். ஸோ எனிதிங் விச் வி கால் வித் அ நேம் வி கால் இட் அஸ் நவுன்ஸ். ஸோ அதுபடி காமன் நவுன்ஸ் அப்படின்றது எனிதிங் அப்படி காமனாக சொல்கிறது பேரெல்லாம் காமன் நவுன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ காமன் நவுன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னாலே அந்த வேர்ட்லேயே வி ஹாவ் த வேர்ட் ப்ராப்பர். ஸோ சம்திங் ஸ்பெசிஃபிக். ஸோ நம்ம எனி பர்சன்ஸை ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நேம்ஸ் ஆஃப் பர்சன், பிளேசஸ், மான்யூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எனிதிங், ரிவர்ஸ், இது எல்லாமே வந்து வி கால் இட் அஸ் ப்ராப்பர் நேம்ஸ், ப்ராப்பர் நவுன்ஸ். இப்போ இந்த ப்ராப்பர் நவுன்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா சுரேஷ், ரமேஷ். பிளேசஸில் பார்த்தீங்கன்னா சென்னை. மான்யூமெண்ட்ஸ் த தாஜ்மஹல். ரிவர்ஸ் த கேஞ்சஸ். ஸோ இது மாதிரி பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்பர் நவுன்ஸுக்கும் காமன் நவுன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ராப்பர் நவுன்ஸ் எழுதும் போது நம்ம கண்டிப்பாக அதை எப்படி பண்ணுவோம், எழுதுவோம்னா கேபிட்டல் லெட்டரில் பிகின் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் பார்த்தீங்கன்னா எஸ் கேபிட்டல், தாஜ்மஹலில் டி கேபிட்டல், சென்னையில் சி கேபிட்டல், த கேஞ்சஸில் ஜி கேபிட்டல். ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் வில் ஆல்வேஸ் பிகின் வித் த கேபிட்டல் லெட்டர். காமன் நவுன் வந்து நம்ம ஜென்ரலாக ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே எழுதிடும். காமன் நவுனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன். இந்த கலெக்டிவ் அப்படின்னாலே அகெயின் வி கால் இட் அஸ் குரூப், ஒரு கலெக்ஷன். ஸோ குரூப் நேமை வந்து வி கால் இட் அஸ் கலெக்டிவ் நவுன். எப்படிலாம் குரூப் சொல்லுவோம்? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா people, group of people, gang of friends, choir of girls, bunch of grapes. இப்போ இந்த group, gang, choir, bunch இதெல்லாம் we call it as collective noun. And next we have abstract noun. இந்த abstract noun அப்படின்னா என்னென்னா, we cannot see that. நம்ம வந்து சென்சஸ் வச்சு, நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் தெரியும், அந்த சென்சஸ் வச்சு நம்மளால் இதை வந்து நம்ம பார்க்கவோ இது பண்ணலாம் முடியாது. ஜஸ்ட் we can feel it. அதாவது அந்த ஃபீலிங் கூட எப்படி சொல்லுவோம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், லவ், சாரோ. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. வி யூஸ் இட், நமக்கு லைஃப்பில் இருக்கும், அது நம்மளை இதோடு இருக்கும். நம்ம வந்து இது வந்து தனியாக ஒரு ஒரு பொருளாக எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நவுன்ஸ்னால் என்னென்னா நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளால் ஜஸ்ட் யூஸ் பண்ண தான் முடியுமே தவிர we cannot see that or feel it. Yes, so this is called as abstract noun. And next we have nouns of மெட்டீரியல் நவுன்ஸ். மெட்டீரியல் நவுன்ஸ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, வேர்ட் இட் செல்ஃப் டெல்ஸ் யூ தட் மேட் ஆஃப் அப்படின்னும் போது மெட்டீரியல் நவுன்ஸ். ஸோ மேட் ஆஃப் சில்க், மேட் ஆஃப் காட்டன், மேட் ஆஃப் ஸ்டீல், மேட் ஆஃப் அயன், கோல்டு, மேட் ஆஃப் கோல்டு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் we call it as மெட்டீரியல் noun. ஸோ பேசிக்காக we have types of nouns, common noun, proper noun,
collective noun, abstract noun, material nouns. So in depth பார்க்கணும் அப்படின்னா we'll see in the next class of all these details. I hope you understand it. Have a nice day. All the best.